மக்களுடன் மனதின் குரல் பொதிகை தமிழ் தொலைக்காட்சியில் 126வது மாதத்தை எட்டி சரித்திர சாதனை படைக்கும் பிரதமர் மோடியின் மன் கி பாத் நிகழ்ச்சி. நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடிஜி நமோ ஆப் மற்றும் சாரல் ஆப் மூலம் பிரதமரோடு பேசி மகிழும் அரிய வாய்ப்பை பெற்றிடுவீர். வி ரமேஷ் வழக்கறிஞர், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. அவர் முன்னாடி ஒருத்தன் ஆடிக்கிட்டு அவர் மேல துண்டை போட்டு அவர் கழுத்தை பிடிச்சு போட்டு இழுத்துட்டு போறாங்க போது ஒட்டுமொத்தமான வட இந்திய ஊடகங்களும் காரி உமிழ்கிறது. தமிழ் கூலிகான்ஸ் உங்களுக்கு வலிக்கிறதோ இல்லையா மாதேஷ், எனக்கு வலிக்குது. ஒரு தமிழனாக, தமிழ் தேசியவாதியாக, தமிழ் பட்டாளனாக, தமிழ்நாட்டுக்காரனாக தமிழ் கூலிகான்ஸ் அப்படிங்கிற வார்த்தை எனக்கு வலிக்குது. ஒரு என்டிடிவி முன்னாடி ஒட்டுமொத்த இந்தியா முழுக்க பார்க்கும்போது சி இது ஒரு கூட்டமாடா, இது ஒரு காலிப்பைய கூட்டமாடா நம்ம சொல்றாங்க. அவ காரி உமிழ்கிறாங்க. அந்த பதிவுகளை பார்த்தீங்களா இல்லையா? ஒரு நெறியாளராக, ஒரு தமிழனாக உங்களுக்கு வலிச்சதுன்னா நீங்க உண்மையிலே சரியான ஜனநாயகவாதி. யார் கூப்பிட்டாங்க? வாட்ச்மேன் கூட உன்னை கூப்பிடல அப்படின்றீங்க, நீங்களே கூப்பிட்டுருக்கீங்க. திரு சீமான் அவர்கள் கூப்பிட்டுருக்காரு. நான் ஒரு பக்கம் போறேன், அண்ணன் ஒரு பக்கம் போறேன். இந்த அரசியல் பண்ண கூப்பிடலையே. ஐயா ஸ்டாலின் அவர்கள் துண்டு சீட்டு, இவர் A4 சீட்டு. இந்த பக்கம் ஒரு பிட்டு, இந்த பக்கம் ஒரு பிட்டு, இந்த பக்கம் ஒரு பிட்டு, அந்த பக்கம் ஒரு பிட்டு, உருவுறாரு கடந்து. உள்ள இருந்து மட்டும் தான் உருவலை, எல்லா பக்கத்துல உருவுறாப்ல. விஜய் ஆதரிக்க மாட்டார், உங்களுக்கு தெரியுமா? இது ஆதரிக்க மாட்டார். எந்த கட்சியின் தலைவனாவது லைட் ஆஃப் பண்ணி போட்டு விளையாடுவானாங்க? எந்த கட்சி தலைவன் விளையாடுவாங்க? லைட் ஆஃப் பண்ணி போட்டு கிறுக்கு பையன் மாதிரி ஒரு சைக்கோத்தனமா பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காரு அவரு. அவன் என்டிடிவி ரிப்போர்ட்டரை போட்டு துண்டை போட்டு இழுப்பதற்கும், இவர் லைட் ஆஃப் பண்ணி போட்டு இந்த விஜய் டிவில நீயானல ஒருத்தன் உட்கார்ந்துருப்பான், இவர் கெத்தாக உணர்கிறார் அப்படின்னு. அது மாதிரி அவர் லைட்டை போட்டு ஆஃப் பண்ணி போட்டு அப்படி உட்கார்ந்துருக்கான்னா, ஒரு தலைவனுடைய மனல அண்ணாதுரையும் எம்ஜிஆர் இப்படி லைட் ஆஃப் பண்ணி போட்டு விளையாடுவாங்களா? உயிர்நேயம், மனிதநேய அரசியல் எல்லாம் பார்க்கக்கூடியவங்க திரு சாட்டை துரைமுருகன் 5 பேர் மயங்கி போறாங்க, அணிலுக்கு தண்ணி ஊத்துற மாதிரி நீங்க ஒரு போட்டோவை வெளியிடுறீங்க. இவங்களுக்கு ஏன் அந்த மனிதநேயம் செத்து போச்சு? ஏன் உங்களுக்கு அந்த மனிதநேயம்? அணிலுக்கு தண்ணி ஊத்த கூடாதா? இல்லைங்க, இல்ல அணிலுக்கு தண்ணி ஊத்துறது உயிர்நேயம் தானங்க. 5 பேர் மயக்கம்னு சொல்லி அணில் குஞ்சுக்கு தண்ணி ஊத்துறது, இதெல்லாம் உங்களுக்கு ஏன் அந்த அளவுக்கு மனிதநேயம் செத்து போச்சுன்னு நான் கேட்கறேன். நீங்க ஒரு கற்பனை பண்ணி பாருங்களேன். இந்த கூட்டம் 26ல ஜெயிச்சிருக்கு. விஜய் முதலமைச்சர், புஷி ஆனந்த் உள்துறை அமைச்சர், ஆதவ அர்ஜுனா கல்வித்துறை அமைச்சர், லெப்ட் பாண்டி விளையாட்டுத்துறை அமைச்சர். நாடு விளங்குமா? கற்பனை பண்ணி பாருங்க. இந்த ரசிகர்கள் 36 பேரும் 36 துறைக்கு அமைச்சராகி 100 செல்லுராஜ் உருவாகிடுவாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் யார் சொல்லியும் இயங்கக்கூடிய தலைவர் கிடையாது. அவருக்கு தெரியும். எங்க சினிமால துப்பாக்கி தூக்கணும்னு பார்த்து அரசியலுக்கு வந்தவர் கிடையாது. அவரு நிஜத்துல உலகத்தின் 24 நாடு எடுத்து சண்டை போட்ட தலைவனை பார்த்து அரசியல் வந்தவர். என்னுடைய போராட்டத்தினுடைய உண்மையை ஒரு 5000 பேர்ட்ட போய் சொல்ல முடியுமா தம்பி என்று தலைவர் கேட்டு இந்த களத்துக்கு வந்தவர். உங்ககிட்ட தான் விட்டுட்டு போறோம் சீமான் அண்ணா என்று சூசை சொல்லி களத்துக்கு வந்தவர் சீமான் அவர்கள். ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் திரு துரைமுருகன். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். விஜய் அரசியல் தான் மறுபடியும் உங்ககிட்ட கேட்க போறேன். அரசியலா? ஆமா, அரசியல் தான். ஏன் இவ்வளவு வன்மம், ஏன் இவ்வளவு கோபம்? அண்ணன் சீமானுக்கு அந்த தம்பி பாசம் மெல்ல மெல்ல இப்ப வாடா போடான்ற அளவுக்கு வந்திருக்குது. ஏன் ரொம்ப எல்லையை மீறி போறீங்க? இல்லை, இன்னும் எல்லையே இன்னும் தொடங்கவே இல்லையே. எல்லாம் மீறி போறீங்கன்னா, நீங்க கோயம்புத்தூர்ல அண்ணன் சீமான் அவர்கள் பேசின பேச்சு கட்டினாலும் தெரியும் உங்களுக்கு. ஐயா ஸ்டாலின்னு சொல்லுவாங்க, ஐயா எடப்பாடின்னு சொல்லுவாங்க. ஆனா விஜய் அவர்கள் பேசும்போது என் தம்பின்னு தான் சொல்றாங்க. தம்பிங்கிற பாசம் இன்னும் இருக்கு. அதுல மாட்டுக்கருத்து வாடா போடா வந்துருதா? சீமான் அவர்கள் இயல்புலையே விஜய் அவர்கள் நேரில் பார்த்து பேசும்போது அப்படிதான் பேசுவார். விஜய் நேரில் வந்திருக்காருன்னா வாங்க விஜய் போங்க விஜய் வாடா போடா தான் பேசுவார். இன்னைக்கு அரசியல் கட்சி தலைவருங்க, அவரை நம்பி பல லட்சம் கூட்டம் வருது. மக்கள் நீங்க முருகனே வா வா முருகா போ முருகான்னு தான் கூப்பிடுறோம். சரி, இதனாலேயே அவர் அது மரியாதை குறைவான வார்த்தை, அன்பார்லிமெண்டரி வேர்டு அப்படின்னு சொல்ல முடியாது. இல்ல, வயது வித்தியாசம் அதெல்லாம் ஓகே, உரிமையோட தம்பின்னு சொல்றது வாடா போடா அதெல்லாம் மரியாதை குறைவான வார்த்தையாகவோ அவங்க பார்லிமெண்டரி வேர்டாகவும் நீங்க எடுத்துக்கொள்ளுது. அவங்க தொண்டர்கள் சீமானுடைய வயதிற்கு அவர் வயது குறைவான என்பதனால அவர் பேசுறாரு ஒழிய நாம எடுத்து வைக்கிற அரசியல்ல தான் கேள்வி. நீங்க தனி மனித ரீதியாக விஜயை நாம டார்கெட் பண்ணவே இல்லை. தனி மனித விமர்சனமே அவர் மேல வைக்கலையே. அவர் மீது அவதூறோ நீங்க சொன்ன மாதிரி வன்மமோ எதுவுமே கிடையாது. அரசியல் ரீதியான கேள்விகளை எழுப்புகிறோம். நீங்க விஜய் அவர்கள் நினைத்திருந்தா திருச்சி வானூர்தி நிலையத்திலிருந்து மரக்கடைக்கு
அரை மணி நேரத்துல போயிருக்க முடியும். ஆனா திட்டமிட்டு ஒரு கூட்டத்தை நீங்க காட்ட வைக்கிறீங்க. அப்போ நேரடியா உங்களுடைய சினிமால எப்படி டீசர் ட்ரைலர் அப்படி வெளியிடுவீங்களோ அதே போலதான் அந்த கூட்டத்தை காட்டி எனக்கு எவ்வளவு கூட்டம் இருக்கு பாருங்க அப்படின்னு ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கும் கட்சி தலைவர்களுக்கும் காட்ட விரும்பும் போது இது ஒரு தவறான அரசியலா இருக்கு. அதைத்தான் சீமான் வந்து கேள்வி கேட்கிறாரு. எந்த கட்சி பிரம்மாண்டத்தை காட்டல? நீங்க பிரம்மாண்டத்தை காட்டாம அப்படியே அரசியல் அங்க பண்ணுவீங்களா? எளிய மக்களுக்கான கட்சி என்னைக்கு பிரம்மாண்டத்தை காட்டியிருக்கோம்? பிரம்மாண்டத்தை காட்ட வேண்டிய தேவையும் இல்லை. பிரம்மாண்டம் வந்து எங்களுக்கு அவசியமும் கிடையாது. நாங்கள் மக்களோட மக்களாக கரைஞ்சி நிக்கிறோம். நீங்க வந்து தூய்மை பணியாளர் போராட்டம்னா அந்த இடத்துல போய் உட்கார்ந்துருப்பாரு. வீட்டுக்கு வர சொல்லி அண்ணன் சீமான் பார்க்க மாட்டாரு. வெள்ளம்னா வெள்ளத்தோட போய் நிற்பாரு. வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட மாட்டாரு. அப்படிப்பட்ட தலைவர்கள் அண்ணன் சீமான் அவர்கள் எல்லா போராட்ட காலங்களிலும் மக்களோட மக்கள் நிற்பாரு. தமிழ்நாட்டிலேயே கூரை வேயப்படாத ஒரு மேடைனா அது நாம் தமிழ் கட்சியின் மேடை தான். இது பிரம்மாண்டம். அவங்களுக்கு மழை பெஞ்சாலும் சரி வெயில் அடிச்சாலும் சரி, மழை பெஞ்சா நனைவோம், வெயில் அடிச்சா காய்வோம். அதுதான் எங்களுடைய கட்சியினுடைய கூட்டம். அது உங்களுக்கு பிரம்மாண்டமா தெரியுதா? தொண்டனை பூரா வெயில்ல காய போட்டுட்டு பின்னாடி ஏர்கூலரை வச்சுட்டு உட்கார்றதுக்கு நாங்க ஒன்றும் திரைத்துறையில இருந்து கேரவன் அரசியல் பண்ண வந்த கூட்டம் கிடையாது. சாதாரண ஒரு பாமர பின்னிலிருந்து வந்த கூட்டம். அதனால நீங்க அதை ஒப்பிடுவதே தவறு. பிரம்மாண்ட அரசியல்னு சொல்வதே தவறு. நாம விஜயிடம் எழுப்பது என்பது எந்த புள்ளியில விஜய் எதிர்க்க ஆரம்பிச்சோம்? அவருடைய சினிமாவை எதிர்க்க ஆரம்பிச்சோமா, இல்ல அவர் கொண்டு வந்த சித்தாந்தம் அப்படிங்கிற அந்த கருவாட்டு சாம்பாரை எதிர்க்க ஆரம்பிச்சோமான்னு நீங்க பார்க்கணும். திரு சீமான் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு பழைய அவருடைய ஸ்பீச் எல்லாம் நான் எடுத்து சிலதெல்லாம் பார்த்தேன். உங்களுடைய பேட்டிக்கு நான் வரேன்னு உடனே என்னையே எதிர்த்து அரசியல் பண்ணாலும் என் தம்பியை அவர் அரசியல் பண்ணட்டும், அவர் ஒரு போக்கில் போட்டுன்னு தான் நான் பார்ப்பேன். அந்த எதிர்கருத்துக்கள் கூட நான் வந்து நாகரிகமாக தான் அணுகுவன்னெல்லாம் பேசியிருக்காரு. இதை நம்ம பலமுறை பேசியிருக்கிறோம். விஜய் அவர்கள் வந்து ஒரு தமிழ் அரசியலை, தமிழர் அரசியலை, தமிழர் நிலம் சார்ந்த அரசியலை முன்னெடுத்து வைப்பாருன்னு தான் சீமான் அவர்கள் எதிர்பார்த்தாரு. என்னைக்கு பெரியாரை கொள்கை தலைவர்னோ தமிழ் தேசியமும் திராவிடமும் இந்த மண்ணினுடைய இரு கண்கள், அதை நம்ம மதிக்கிறோம். தமிழ் தேசியமும் திராவிடம் மண்ணுடைய இரு கண்கள் கிடையாது. அப்ப அந்த இடத்துல தான் நமக்கு பிரச்சனை வருது. கொள்கை தலைவர் நம்ம ஏற்கனவே ஒரு 50 ஆண்டு காலமாக அந்த போலி திராவிடம் தூக்கி வைத்துக்கிற பெரியாருங்கிற பிம்பத்தை உடைச்சு கீழே போட்டு தமிழ்நாட்டில் இன்னைக்கு ரெட்டமலை சீனிவாசனுடைய நினைவு நாள். ரெட்டமலை சீனிவாசன், அயோத்தியாச பண்டிதர், கியாபி விஸ்வநாதன், அண்ணல் தங்கோ, மறைமலடிகள், முத்துராமலிங்க தேவர், காமராஜர், கக்கன், ஜீவானந்தம், சிங்காரவன், எத்தனையோ தலைவர்கள் இந்த நிலத்துக்காக போராடிருக்காங்க. வைகுந்தரும் வளராரும் சமூக நீதி பேசியிருக்காங்கன்னு ஒரு பெரிய கட்டமைப்பை உருவாக்கிட்டு வரும்போது மொத்தமா நீ வந்து மீண்டும் ஒரு இளைய தலைமுறைக்கு ஒரு ஜென்னிசெட் தலைமுறைக்கு 2K கிட்ஸுக்கு நீங்க பெரியாரை கொண்டு போய் திணிக்கும் பொழுது அது ஒரு தமிழன், நீங்க வந்து தமிழனுங்கிற போர்வையில ஒரு பெரியாரை கொண்டு போய் திணிக்கும் பொழுது நம்ம கிட்ட தலைவர்கள் இல்லையா? அப்போ இன்னும் ஒரு குழப்பத்தை நீ கொண்டு வர. அப்ப இது வந்து காயடிக்க வேண்டிய அரசியல்ங்கிற புரிதலுக்கு சீமான் வந்த பிறகு எதிர்க்க எல்லாருக்கும் ஒரு கொள்கைங்க. உங்க கொள்கையை அவர் ஃபாலோ பண்ணும். அதே போல நீங்க நினைக்கிற அரசியல் இந்த மண்ணுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குல்ல, எல்லாருக்கும் ஒரு கொள்கை இருக்கலாம். இந்த மண்ணுக்குன்னு ஒரு கொள்கை, இந்த மண்ணுல தான் திராவிட அரசியல் இருக்குது. திராவிடம் நாட்டை ஆண்டு கொண்டு இந்த மண்ணுல போலியாக திராவிடம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதை உடைத்து எறிய வேண்டிய இடத்துல நாம் தமிழ் கட்சி இருக்குது. எப்படி விஜய்க்கு பெரியார தூக்குவதற்கு உரிமை இருக்கிறதோ அதை எதிர்க்கிற உரிமையும் நாம் தமிழ் கட்சி இருக்குல்ல. நீங்க அவர் நம்ம தூக்க கூடாதுன்னு சொல்லல, அது அவரோட உரிமை. இல்ல, அவருக்கு ஒரு கொள்கை இருக்கட்டும். கொள்கை இல்லைங்க, அவருக்கு யார் அவர் கொள்கை இல்லை. அவர் வீக வகுப்பாளர் சொன்னதை கேட்கிறாரு. பெரியாரை பத்தி என்னைக்கு படிக்க ஆரம்பிச்சாரு அவரு? பெரியாரை பத்தி மேடையில பேசிடுவாரா? பெரியார் பேசுனதை பேசுவாரா? தெரியாது. வீக வகுப்பாளர் சொல்றாங்க, இதை நம்ம எடுத்துக்குவோம். எதெல்லாம் நாம் தமிழ் கட்சி விட்டு இருக்கிறதோ அதெல்லாம் நம்ம எடுத்துக்கொண்டால் அது நாம் தமிழ் கட்சி நெகட்டிவே நம்ம பாசிட்டிவா மாத்தோம்னு சொல்லி அவங்க சொன்னது அடிப்படையில் அவர் வந்து அண்ணல் அம்பேத்கர் எடுத்துக்கிறாரு, பெரியார் எடுத்துக்கிறாரு, அஞ்சலை அம்மாள் எடுத்துக்கிறாரு, வேலுநாச்சியார் எடுத்துக்கிறாரு, காமராஜர் எடுத்துக்கிறாரு. போன மாநாட்டில் 5 பேரையும் எடுத்தாரு. இந்த மாநாட்டில் அவங்க எல்லாரையும் தூக்கி தூர போட்டுட்டு எம்ஜிஆரையும் அண்ணாவையும் தூக்கிட்டாரு. போன மாநாட்டில் எம்ஜிஆர் அண்ணாவும் ஏன் இல்ல, இந்த மாநாட்டில் ஏன் வந்திருக்காங்க? அடுத்த மாநாட்டில் கலைஞர் வந்துருவாரா? மூப்பனாரு, கலைஞர், ராகுல் காந்தி, ராஜீவ் காந்தி வந்துருவாங்க. கொள்கை காப்பி ஏதோ உங்ககிட்ட இருந்து அவர் எடுக்கல. நீங்க எதெல்லாம் எதிர்க்கிறீங்களோ அதையெல்லாம் அவர் எடுக்கணும்னு எடுக்கல. அவருக்கு தனி கொள்கை, அவருக்கு ஒரு தனி அரசு. என்ன கொள்கை? என்ன கொள்கை? ஏங்க தாவேக்கோட கொள்கையை சொல்லுங்க. தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கையை தான் அவங்க மேடை முழுக்க காட்டிட்டாங்க. அவங்க சொல்றது. நீங்க தமிழக வெற்றி கழக கொள்கை நீங்க சொல்லுங்க. ஒரு ஊடகவியலாளரா இன்னைக்கு தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டிய இதே மாதிரிதான் அந்த கட்சிக்காரன் எவன்ட கேட்டாலும் தெரியாது. ஏன்னா அங்க கொள்கைன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. நீங்க கொள்கை என்னன்னு கேட்டீங்கன்னா கொள்கைன்னா என்னன்னு அவன் கேட்பான். நீங்க கொள்கை என்னன்னு கேட்டீங்கன்னா கொள்கை என்னன்னு கேட்பான். ஆனா எங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கிறது இல்லைங்க. எங்களுக்கு கோட்பாடு இருக்கு. சுமக்கிறவங்க யாரும் பெருசா ஒன்னும் சாதிக்கல தமிழ்நாட்டுல. சரிங்களா? தமிழர் உரிமை சார்ந்து வாழ்வியல் சார்ந்த இந்த வார்த்தை தான் ரொம்ப தவறான வார்த்தை. கொள்கையை தூக்கி சுமந்தவர்கள் சாதிக்கவில்லை என்பதற்காக நல்ல கண்ணு ஒரு கொள்கையை கொண்டிருந்தார், அவர் சாதிக்கல் என்பதற்காக நல்ல கண்ணு கொண்ட கொள்கை தவறான நீங்க சொல்லுவீங்களா? நான் அப்படி சொல்லல. அப்படிதான் நீங்க சொல்ல வர்றீங்க. கொள்கையை தூக்கி சுமந்தவர்கள் சாதிக்கவில்லை, நல்ல கண்ணு ஜெயிக்கலங்க. ஆனா நல்ல கண்ணு தூக்கி சொந்த கொள்கை சரியானதா இல்லையா? காமராஜர் தோத்து போனாரு கடைசியா. போயிருக்குல்ல. கொள்கையை தூக்கி பிடிச்சவங்க எல்லாருமே இன்னைக்கு அதே கொள்கை ரூட்லயே போயிட்டு இருக்காங்களா? கொள்கையில இல்ல, பிறந்ததால் அவர்கள் பிறந்து விட்டார்களே ஒழிய சரி கொள்கையை தூக்கி சுமந்த அண்ணா இருக்கிற வரை சரியாக இருந்தது. அண்ணாவுக்கு பிறகு வந்த ஒரு கொள்கையை கொள்ளை
கருணாநிதி மாத்தினாரு, அது தவறா போச்சு. அண்ணா வரைக்கும் அந்த கொள்கை சரியா இருந்துச்சு இல்லையா? அப்ப அந்த கொள்கை சரியானது. அதுக்கப்புறம் அது பெரியார்கிட்டயே அவர் முழுமையா எடுத்துக்கல. பெரியார்கிட்ட என்ன எடுத்துக்கணும்? கொள்கை இல்லைங்க. அண்ணா என்ன படிச்சவருங்க. மக்களிடம் செல், மக்களோடு இருன்றாங்க. அதை எடுத்துக்கிட்டு ஒரு கொள்கையை வகுத்தாரு. சரி. ஆனா பெரியார் கொள்கையை வகுக்கல. பெரியாருக்குன்னு ஒரு கோட்பாடுலாம் கிடையாது. அவர் ஒரு குழப்பவாதியாக, ஒரு முரண்பாடுடைய மூட்டையாக தான் இருந்தாரு. அண்ணாட்ட இருந்து பிரிஞ்சு வந்து இவர் தனித்த ஒரு பாதையை, ஒரு நல்லாட்சியை கொடுக்கணுங்கிற நோக்கத்துல இவர் உருவாக்குனது எல்லாமே மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா அதற்கு பிறகு வந்தவர்கள் அதுல இருந்து அப்படியே இது வந்து குடும்ப ஆட்சி, வாரிசு அரசியல், கொள்ளை, ஊழல், லஞ்சம்னு போயிட்டாங்க. ஆனா அண்ணா வகுத்தது சரியான இதுதான். அதே போல இங்க கொள்கை வகுத்து கம்யூனிஸ்டுகள், கம்யூனிஸ்ட கொள்கை சரியானது. ஆனா கம்யூனிஸ்டுகள் பிறண்டாங்க. கம்யூனிஸ்டுகள் பிறந்ததுனாலேயே கம்யூனிஸ்ட கோட்பாடு பிழையானது நம்ம சொல்ல முடியாது. சரி, தமிழ் தேசியவாதிகள்ல சில பேர் இன்னைக்கு தடம் புரண்டு போயிருக்கலாம். ஆனா தமிழ் தேசிய கோட்பாடு சரியில்லைன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? தமிழ் தேசியம் பேசியவர்கள் இன்னைக்கு மதிமுக தமிழ் தேசியம் பேசிச்சு, விசிக தமிழ் தேசியம் பேசிச்சு, வேல்முருகன் தமிழ் தேசியம் பேசினாங்க, எல்லாரும் தமிழ் தேசியம் பேசினாங்க. பேசிட்டு என்ன பண்ணாங்க? திமுக பேசினாங்க. அதனாலேயே தமிழ் தேசியம் தப்புன்னு சொல்ல முடியுமா? அதே போலதான் கொள்கை உள்ளவர்கள் அந்த கொள்கையை சரியாக கடைபிடிச்சு கொண்டு போக மட்டும்தான் இப்போ ஒரு பரந்தூர் விமான நிலையம் இஷ்யூ வருது. இந்த நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை மட்டும்தான் இந்த நிலத்தில் அமைக்கப்படணும். உலகமயம், தனியார் மயம், தாராளமய கோட்பாடு நான் எதிரானவன் நிற்கக்கூடிய ஒரு தலைவன் அதை ஆதரிக்க மாட்டான். ஆதரிக்கல விஜய். விஜய் எப்படி ஆதரிக்கிறாரு? பரந்தூர்ல விமான நிலையம் வேண்டாம், ஆனா விமான நிலையமே வேண்டாங்கிறது எங்க கொள்கை இல்ல. நாட்டுல வளர்ச்சி வேணும்னு விஜய் நினைக்கிறாருங்க. பரந்தூர்ல வேண்டாம். 5007 ஏக்கர்ல விவசாய நிலத்தையும் எடுக்காம, வீட்டையும் இடிக்காம, காடுகளையும் அழிக்காம எங்க அமைக்க முடியும்? அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு சொல்றாரு எங்க இருக்கு, எங்க அமைக்க முடியும்? நீ சொல்லணும்ல, தீர்வு சொல்லணும். தலைவன் தீர்வு சொல்லணும், நாங்க சொல்லுவோம். ஏற்கனவே இருக்கிற சென்னை வானூர்திக்கு என்ன பிரச்சனை, புதுசா எதுக்கு தேவைன்னு அண்ணன் சீமான் கேட்கிறாரு. விமானமே இல்லாத நாட்டுக்கு எதுக்கு விமான நிலையம் அண்ணன் சீமான் கேட்கிறாரு. அந்த இடத்து அந்த புள்ளியில விஜய் நிப்பாரா நிக்க மாட்டேன்னா, அண்ணன் சீமானுக்கு ஒரு விஷன் இருக்கு, ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கு. உலகம் முழுமைக்கும் பிரம்மாண்டமான வளர்ந்த நாடுடைய ஏர்போர்ட்டு 900 ஏக்கர்ல தான் இருக்கு. அமெரிக்காவுடைய ஏர்போர்ட்டே அவ்வளவுதான் இருக்கு. நீங்க வல்லரசு நாடுடைய ஏர்போர்ட்டே 900 ஏக்கர், 1000 ஏக்கர்ல பிரம்மாண்டமான ஏர்போர்ட் 6 வருஷத்துக்கு 20 கோடி பேர் ஏறி இறங்கும் போது, நீ உனக்கு வளராத நாடு, வளரும் நாடு பட்டியலிருந்து தூக்கிட்டான், சொந்தமா விமானம் கிடையாது, உனக்கு எதுக்கு 5700 ஏக்கருங்கிற கேள்வியா சீமான் எழுப்புறாரு. விஜய் எப்படி எழுப்புறாரு? உங்களை போல அதையெல்லாம் தெளிவுபட பேசுறதுக்கு விஜய்க்கான காலங்கள் இருக்கு. இல்ல அவர் இப்பதான் 2026ல 4 மாசத்துல முதலமைச்சராக நிக்கிறீங்க. முதலமைச்சராக நீங்க வந்து 1ஆம் கிளாஸ்ல சேர்ந்திருக்கீங்கன்னா நாங்க உங்களோட கேள்வி கேட்க போறது இல்லை. நீங்க 10ஆம் தேர்வு எழுத வந்துட்டீங்க. நீங்க பப்ளிக் எக்ஸாம் எழுத கூட உங்களுக்கு ABCD தெரியல, ஆனாவன தெரியலன்னா கேள்வி கேட்பா பண்ணுவாங்க. புரியுதா உங்களுக்கு? நீங்க நான் தொடங்கியிருக்கேங்க, என்னுடைய காலம் ஒரு 15 வருஷம் இருக்கு, நான் மெதுவா குரோத் ஆகல. 26ல ஆட்சியை பிடிக்க போறாங்கிறாரு, கோட்டையை பிடிக்க போறாங்கிறாரு. அப்ப கோட்டையை பிடிக்க போற உனக்கு இந்த நிலத்தை பத்தி எந்த புரிதலும் இல்லையே. நம்ம வெளிப்படையா பேசுவோம். கூடங்குளம் அணு உலை வேணுமா வேண்டாமா? விஜயனுடைய கருத்து என்ன? ஸ்டெர்லைட் மீண்டும் திறக்கப்படணுமா திறக்கப்படக்கூடாதா? விஜயனுடைய கருத்து. இதெல்லாம் நீங்க என்ன புள்ளியில் நிக்கிறீங்களோ அதே புள்ளியில் நிப்பாரு. சொல்லிருக்காரா? கச்சத்தீவுக்கு நாங்க தீர்வு சொல்லுவோங்க. விஜய்க்கு தீர்வு காலையில கச்சத்தீவுக்கு நாங்க கச்சத்தீவை மோடிட்டு நாங்க கேட்கல, மோடி மீட் கேட்கல, கச்சத்தீவை நாங்க மீட் பண்ணு சொல்றோம். அந்த பார்வை உங்களுக்கு உண்டா? முல்லை பெரியார் அணையில தண்ணி எப்படி வாங்கணுங்கிறது தெரியும். முல்லை பெரியாங்கிற வார்த்தையை விஜய் பேசுவாரா? பேசினா ஜனநாயகன் படம் கேரளால ஓடாது. காவிரி உரிமை பேசுறாரு, திருச்சியில வந்து காவிரி தண்ணி பிரச்சனையை பேசுறாரு. ஆனா காவிரி கர்நாடகா சமபங்கு நீரை தரணும், அது என்ன ஆறு அப்படின்னு பேசுவாரா? பேசினா இதே ஜனநாயகன் படம் கர்நாடகாவில் ஓடாது. அப்போ உங்களுக்கு ஒரு பார்வை கிடையாது, ஒரு தெளிவான பார்வை இல்ல. துரைமுருகன், நீங்க அதிகாரத்தில் இருக்கிறவங்கள இதையெல்லாம் கேட்க வேண்டியது விஜயை நோக்கி கேட்கறீங்க. அவரு ஒருவேளை அதிகாரம் கிடைத்தால் இதையெல்லாம் அவர் கேக்குறீங்க. எப்படி கேக்குறீங்கன்னா அப்படி பூசி மொழிவு கேக்குறீங்க. சினிமால பஞ்சலாக்கு அதிரடி சரிங்களா? விஜய்க்கு கொஞ்சம் சாப்பிட்டாதான் அவரு சினிமாவிலேயே கொஞ்சம் பதமா தான் பேசக்கூடிய ஒரு வார்த்தைகள். என்ன பதமா பேசுவாரு? நான் சாமி முன்னாடி மட்டும் தான் சைலண்டா பேசுவேன், சக்கட முன்னாடி இல்லைன்னு சினிமால மட்டும் பேசுவீங்க. பஞ்சலாக்கு 2G காத்திலே ஊழல் பண்ண நாடுங்க இது அப்படின்னு அதெல்லாம் பேச தெரியுது இல்ல. இங்கேயுமே அந்த ஃபோர்ஸ் வந்துருச்சுங்க, இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வருது. அடுத்தடுத்து இப்ப கூட்டங்கள் போறாருல்ல, அதை நாங்க பேசுறதெல்லாம் குறை சொல்லுங்க, அவர் பேசட்டுங்க. சரி பேசட்டும். பார்வை கேட்கிறேன். ஒரு விஷன், என்ன விஷன் இருக்கு உங்களுக்கு? என்ன தெளிவான சிந்தனை இருக்கு? இல்லையே. நீங்க திருச்சியில வந்து திருச்சியினுடைய மைய பிரச்சனைகள் 1000 பிரச்சனை இருக்கு, அதை பேசாம அதை எழுதி வச்சுக்கிட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள் துண்டு சீட்டு, இவர் A4 சீட்டு, இந்த பக்கம் ஒரு பிட்டு, இந்த பக்கம் ஒரு பிட்டு, இந்த பக்கம் ஒரு பிட்டு, அந்த பக்கம் ஒரு பிட்டு, உருவுறாரு கடந்து. உள்ள இருந்து மட்டும் தான் உருவலை, எல்லா பக்கத்துலேருந்து உருவுறாப்புல உருவி உட்காந்துக்கிட்டு ஒரு பேசிட்டு இருக்காரு. கட்சியினுடைய கொள்கையை கோட்பாட்டை மக்களுக்கு என்ன செய்வங்கிறத கூட மனசுல இருந்து பேச முடியாம நீங்க A4 சீட்ல எவனோ எழுதி கொடுத்த வாசிங்கன்னா நீங்கள் எப்படி மக்களுக்கான தலைவராக இருக்க முடியும்? அண்ணாவும் எம்ஜிஆரும் அப்படித்தான் மக்கள் தலைவர் மாறினாங்களா? 1.5 மணி நேரம் 3 மணி நேரம் அண்ணா பேசியிருக்காரு. அண்ணா 6 மணி நேரம் பேசின பேச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க.
6 மணி நேரம் பேசினாலும் சர சர சரன்னு வைக்க போர்ல இருந்து பிரிய உருவது போல வானத்திலிருந்து மின்னல் மழை கொட்டுவது போல அண்ணாதுரை பேசுவாரு. நீங்க அண்ணாவையும் எம்ஜிஆரையும் நீங்க பிரதிப்புன்னு சொல்றீங்க. எம்ஜிஆர் பெரிய அறிஞர்லாம் கிடையாது. ஆனா பாமர மொழியில மக்கள் மொழியில அவர் பேசுவார். 1.5 மணி நேரம் பேசியிருக்காரு. மக்கள் மொழியில சரளமா பேசக்கூடியவர். என்ன பண்ண போறாங்கிறது விஷன் தெளிவா இருந்துச்சு. ஆனா உங்களுக்கு இல்ல. உங்களுக்கு ஜானும் ஆதவும் எழுதி கொடுத்ததை நீங்க அப்படியே வாசிட்டு போறீங்கன்னா நீங்கள் எப்படி மக்களுக்கான தலைவனா இருக்க முடியும்? உங்களுக்கு கூட்டம் கூடுவதனாலே தலைவன் கிடையாது. கூட்டம் எல்லாத்துக்கும் கூடுமா? இல்லங்க, எல்லாருக்கும் ஒரு பாணி திரு சாட்டை துரைமுருகன். திரு எடப்பாடி பழனிசாமி 4.5 வருஷ ஆட்சியை உண்மையாவே திரு சீமான் அண்ணன் பாராட்டியிருக்காரு. சமீபத்திய சில கூட்டங்கள எனக்கு தெரியும். ஆமா, எடப்பாடியே பரவாயில்லைங்க. தைப்பூசத்துக்கு விடுமுறை விட்டதை, டெல்டாவை வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிச்சதை, சரி அதே போல வந்து பொதுத் தேர்வு, அந்த 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை ரத்து பண்ணதை அண்ணன் சீமான் அவர்கள் பாராட்டுறாங்க. நான் எதுக்கு சொல்றேன்னா, அவரு எடப்பாடி அவரு ஒரு ஃப்ளோவில் வரலனாலையும் அதை சரியா கொண்டு போவார். ஒரு முன்னாள் முதலமைச்சர் இருந்தாலும் அவர் மக்கள் பிரச்சனையை தன்னுடைய மொழிநடையிலேயே பேசக்கூடியவர். ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவர் ஒரு பாணி. அதே போல நீங்க ஒரு பாணி, திரு சீமான் அவர்கள் ஒரு பாணி. இவருக்கு எழுதி வைக்கிற பாணி. சொல்லுங்க. அதானே இன்னைக்கு A4 சீட்ல இருக்கிறது நாளைக்கு அவரு அப்படியே ஒப்பிப்பாரு. நாளைக்கு வந்து A3 சீட்டா மாறும், பெருசா மாறும், டெவலப் ஆகும். அது பரவாயில்ல, டெவலப்மெண்ட் நல்லா இருக்கு. துண்டு சீட்டு A4 A3க்கு மேல என்னது? அப்புறம் முழு நியூஸ் பேப்பர் தான். சரி, அப்புறம் மூடிட வேண்டியதான் மொத்தமா பேப்பரை போட்டு. இல்ல ரைட்டுங்க, நீங்க அவரை வந்து மக்கள் முன்னாடி அம்பலப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் வந்து நினைக்கல. திரு சாட்டை துரைமுருகன் பேசுறதையே, சாட்டை துரைமுருகன் கீழ இருக்கிற பேச்சாளர்கள் பேசுறத எங்க அண்ணன் சீமானே பேசுறாரு. சும்மா சும்மா அனில் குஞ்சுன்னு நீங்க அவரை விமர்சிக்கிறது. தாவேக்காவுடைய மாவட்ட செயலாளர்கள் வந்து துண்டு சீட்டை வந்து படிக்கிறத பத்தியோ அது நமக்கு கவலை இல்லை. ஆனா அவர் ஒரு லீடர். நீங்க இத்தனை லட்சம் பேரை நான் வழிநடத்த போறேன்னு சொல்றீங்க. அப்படி ஒரு லீடர் மக்களுடைய பிரச்சனையை, திமுக ஆட்சியுடைய தவறுகளை உங்களுடைய மனதிலிருந்து பேச முடியல அப்படின்னா நீங்கள் எப்படி மக்களுக்கான தலைவனா இருக்க முடியும்? அதான் நம்ம எழுப்புற கேள்வி. அவர் துண்டு சீட்ல வச்சு எல்லாரும் வந்து 100 மலர்களை பேசணும். 100 மலர்களையும் மனப்பாடம் பண்ணி உட்காந்துருக்க முடியாது. அப்ப நம்ம பேசலாம். ஒரு கவிதை ஒரு எழுதி வச்சு படிக்க தப்பு கிடையாது. ஒரு புள்ளி விவரம், ஒரு டேட்டா இருக்கு, டாஸ்மாக் சேல்ஸ் எவ்வளவு ஒரு டேட்டா, அது நம்ம ரெஃபரன்ஸுக்கு எடுத்துக்கலாம். ஆனா நீ மொத்தமாவே திமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா நீட் தேர்வு ரத்து பண்ணல, திமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா காவிரி பிரச்சனை வரல, எல்லாத்துக்கும் இலவச இது விட்டா கொடுத்தாங்க, 1000 ரூபாய் கொடுத்தாங்களா, இப்படி உட்கார்ந்துட்டு பேசிக்கிட்டு இருந்தாருன்னா இதுவே உனக்கு தெரியலையே, இது வர வேண்டாமா? அதுவே உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. இன்னொன்னு எல்லாமே அப்புறம் நம்ம அது கூட பரவாயில்ல. நாம பெண்களுக்கு என்ன செய்ய, நாம மக்களுக்கு என்ன செய்ய போறோம்னா, நீ என்ன செய்ய போறா இல்லைன்னு கேட்கலாம். நான் என்ன செய்ய போறேன்னா, மகளிருக்கு பெண்களுக்கு, மகளிருக்கு, மாற்றுத் திறனாளிகளுக்கு, குழந்தைகளுக்கு நான் நல்லது பண்ண போறேன். இதையே எழுதி வச்சு படிக்கிறீங்க. இது ஒரு பாணியா? இல்ல, இது அவருடைய அரசியல் முதிர்ச்சியற்ற நிலையில இருக்காரு. அவருக்கு தெளிவில்ல, அவருக்கு இன்னும் புரிதல் இல்லைன்னு சொல்ற ஒரு பாணி. சரி, ஓகே, அதை சரிப்படுத்திடுவோம். ஆனாலும் உன்னை யார் கூப்பிட்டாங்க? வாட்ச்மேன் கூட உன்னை கூப்பிடல அப்படின்றீங்க. நீங்களே கூப்பிட்டுருக்கீங்க. திரு சீமான் அவர்கள் கூப்பிட்டுருக்காரு. நான் ஒரு பக்கம் போறேன், அண்ணன் ஒரு பக்கம் போறேன். இந்த அரசியல் பண்ண வரலையே, இந்த அரசியல் பண்ண கூப்பிடலையே, நல்ல அரசியல பண்ணுவாரு. அவரு உங்ககிட்ட கேட்பாரு, நீங்க வந்து அவரை வழி நடத்தணும்னு நினைச்சீங்களோ? இல்ல நீங்க அப்படி எதிர்பார்த்தீங்களோ? எங்களுக்கு வேற வேலை இல்லையா? நீங்க வந்து அண்ணனை நம்பி இந்த தம்பி வந்துருவாருன்னு நினைச்சீங்க. காமெடியா அணுக கூடாது. முதல்ல ஒரு இனத்தினுடைய வழியில் பிறந்தது நாம் தமிழர் கட்சி. இவர் வந்தால் வழி நடத்துவோம், இவருக்கு அறிவுரை சொல்லுவாங்க நாம் தமிழ் கட்சி உருவாக்கப்படல. விஜய்னு ஒருத்தர் வருவாரு, தமிழக வெற்றிகள்னு ஒருத்தர் தொடங்கப்படுங்க, நாம் தமிழ் கட்சி தொடங்கப்படல. கலைஞர் இறந்து போயிருவாரு, ஜெயலலிதா இறந்து போயிருவாங்க, அதுக்கப்புறம் நம்ம அதிகாரத்துக்கு வரலாங்கிறதுக்காக நாம் தமிழ் தொடங்கப்படல. இனத்தின் வழியில எல்லோரும் அன்னைக்கு அழுது கொண்டிருந்த போது யாராவது வந்து ஈழத்தை பத்தி பேச மாட்டாங்களா? யாராவது பிரபாகரனை பத்தி பேச மாட்டாங்களா? யாராவது முள்ளிவாய்க்கால் கொடூரத்தை பேச மாட்டாங்களா? யாராவது ராஜபக்சே பத்தி பேச மாட்டாங்களான்னு ஒட்டுமொத்தமான தமிழ் தேசியவாதிகளும் காத்து கிடந்த பொழுது சீமான் பேசினார். ஒரு இனத்தின் வழியில் பிறந்து வந்து பேசி 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 சிறைக்கு போய் 1 வருஷம் ஜெயிலு. தமிழ்நாட்டு அரசியல்ல கடந்த 50 ஆண்டு காலத்துல அதிக முறை சிறைக்கு போன ஒரே தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான். எல்லா தமிழ் தேசியவாதிகளும் அவர் வீட்டுல போய், ஐயா மணிவண்ணன், தமிழ் முழக்கம் சாகுலும் இது போன்றவர்கள் வீட்டில் போய் அவரை போய் அழைச்சு கொண்டு தான் இந்த களத்தை கொண்டு போய் விட்டாங்க. அப்படி ஒரு வழியில பிறந்த சீமான் வந்து உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு ஊடகங்கள் சீமான பேட்டி எடுக்குது. ஒரு காலத்துல பேட்டி கொடுத்தா யாரும் போட மாட்டாங்க, எந்த தொலைக்காட்சியும் காட்டாது. அப்படி ஒரு ஆர்கானிக்கா ஒருத்தர் குரோவாய் வந்தாரு. அவர் விஜய் வருவாரு, விஜய் நம்மகிட்ட ஐடியா கேட்பாருலாம் அவர் கட்சி தொடங்கல. இல்ல, வெறும் ஐடியா மட்டும் இல்ல, ஏதோ விஜயனுடைய கூட்டத்தையும் இது வந்து தமிழ் தேசியத்தை வளர்த்திருப்பதற்கான ஒரு ஒரு இதா இருக்கும், அதுவும் ஒரு அணிலா இருக்கும். அணிலா அவங்க இருப்பாங்க. வளர்ந்து வருகிற எல்லா போர்ஸையுமே தமிழ் தேசியமாக, தமிழ் இனத்துக்காக, தமிழ் மொழிக்காக பயன்படுத்ததான் ஒரு கட்சி நினைக்கும். அவங்க ஒரு நல்ல கூட்டமா ஒரு வருவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தது உண்மைதான். அவர் தமிழ் மொழி இனம் சார்ந்து நிற்பாரு, உறுதியா நிற்பாரு அப்படின்னு நினைச்சோம். ஆனா வரும்போதே அவர் ஒரு குழப்பமா வராரு, குழப்பத்தை ஏற்படுத்த வராரு.
இந்த ரசிக கூட்டத்தை வச்சு அப்படியே அதிகாரத்தை பிடிச்சிடலான்னு வராரு அப்படிங்கும்போது அது மீண்டும் ஒரு 50 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி தள்ளுது. நீங்க நம்ம சொல்றோம் பெருமையோட அண்ணாவுக்கு விஜய் என்ன 50 ஆண்டுகள் பின்னோக்கி தள்ளி முடிச்சிடறாம. இன்னைக்கு அண்ணாவுக்கும் எம்ஜிஆருக்கும் ஒரு கூட்டம் குடிச்சுன்னு சொல்றோம். அன்னைக்கு தொலைக்காட்சி இல்ல, ஊடகங்கள் இல்ல, எந்த இது இல்லாம தலைவன் சொல்றதான் கருத்துன்னு மக்கள் வந்து ஆட்டு மந்தை போல மாட்டு மந்தை போல நின்னான். அன்னைக்கு அவன் சொன்னதை பூரா கேட்டு போய் ஓட்டு போட்டான். அதே போல திருப்பி நீங்க ஒரு கூட்டத்தை தள்ளுறீங்க. இன்னைக்கு ஒரு படித்த அறிவார்ந்த சமூகமா தமிழ் சமூகம் மாறி இருக்கு. தமிழர் என்ற இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு நம்ம பாடுறோம். நீங்க தமிழ் சமூகம் வந்து அரசியல் படுத்தப்பட்ட சமூகம், தமிழ்நாட்டுக்குள்ள யாரும் சாதாரணமா நுழைய முடியாது, அது ஒரு பயங்கரமா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்ட ஒரு சமூகம்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். கீழடியில வந்து 3000-4000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நாகரிகத்தோட வாழ்ந்த சமூகம்லாம் நம்ம பேசுறோம். அப்படிப்பட்ட ஒரு சமூகம் மரத்துல ஏறி உட்கார்ந்துக்கிட்டு தன்னுடைய தலைவனுக்கு துண்டெடுத்து போடுது, துண்டத்துக்கு வீசுது, விசில் அடிக்குது, அது கிரீஸ் தரனால மேலே ஏறி போகுது, அது போய் ஜம்ப் பண்ணுது, அது செல்ஃபி எடுக்குது, அது அப்படி பார்க்கும்போது வடநாட்டுக்காரன் பார்க்கறான். இந்தியா டுடேயோடைய ஒரு ரிப்போர்ட்டர் 25 வருஷம் வேலை பார்க்கக்கூடிய என்டிடிவியோட ரிப்போர்ட்டர், அவர் முன்னாடி ஒருத்தன் ஆடிக்கிட்டு அவர் மேல துண்டை போட்டு அவர் கழுத்தை பிடிச்சு போட்டு இழுத்துட்டு போறாங்க போது ஒட்டுமொத்தமான வட இந்திய ஊடகங்களும் காரி உமிழ்கிறது. தமிழ் கூலிகான்ஸ் உங்களுக்கு வலிக்கிறதோ இல்லையா மாதேஷ், எனக்கு வலிக்குது. ஒரு தமிழனாக, தமிழ் தேசியவாதியாக, தமிழ் பட்டாளனாக, தமிழ்நாட்டுக்காரனாக தமிழ் கூலிகான்ஸ் அப்படிங்கிற வார்த்தை எனக்கு வலிக்குது. தாவேகாவுடைய நபரை திட்டினாலும் அந்த வார்த்தை என்னை காயப்படுத்துகிறது. ஒரு வடநாட்டுக்காரன் தமிழனை பார்த்து திட்டானேன்னா அவன் ஒட்டுமொத்தமா அசிங்கப்படுத்திட்டான். ஒரு என்டிடிவி முன்னாடி ஒட்டுமொத்த இந்தியா முழுக்க பார்க்கும்போது சி இது ஒரு கூட்டமாடா, இது ஒரு காலிப்பைய கூட்டமாடான்னு நம்ம சொல்றான். அவ காரி உமிழ்கிறான். அந்த பதிவுகளை பார்த்தீங்களா இல்லையா? நீங்க ஒரு நெறியாளராக, ஒரு தமிழனாக உங்களுக்கு வலிச்சதுன்னா நீங்க உண்மையிலே வந்து சரியான ஜனநாயகவாதி. நாம என்ன சொல்றோம், அரசியல் பண்பட்ட அரசியலை பண்றோம். நீங்க வந்து இந்தியாவில் கூட எந்த மாநிலத்துக்கும் எங்க மாநிலத்தில் நிக்க முடியாது. நாங்க அப்படிப்பட்ட ஒரு சமூகம். சுயமரியாதை கண்ட இயக்கம், தன்மானத்துக்கு இயக்கம் என்ற ஒரு சமூகம் இது. நீங்க 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பண்பட்ட சமூகம் இது. அப்படி வாளோடும் வேலோடும் பிறந்த குடிலாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இல்ல, தவறுகள்ல இருந்துதாங்க நெறிப்படுத்த முடியும், சரிப்படுத்த முடியும், அரசியல் படுத்த முடியும். இது வந்து 1960 நடந்துச்சு அப்படின்னா நம்ம பிரச்சனை கிடையாது. சரி, அன்னைக்கு படிப்பறிவு இல்ல, இன்னைக்கு படிப்பறிவு வந்திருக்குது. ஒரு எஜுகேட்டட் சமூகம் மாதிரி இருக்கு. லிட்டரசி ரேட் இதை விஜய் ஆதரிக்க மாட்டார், உங்களுக்கு தெரியுமா? இதை ஆதரிக்கிறாரு? ஆதரிக்க மாட்டார். எந்த கட்சியின் தலைவனாவது லைட் ஆஃப் பண்ணி போட்டு விளையாடுவானாங்க? எந்த கட்சி தலைவன் விளையாடுவான்? உங்களுக்கு லைட் ஆஃப் பண்ணி போட்டு கிறுக்கு பையன் மாதிரி ஒரு சைக்கோத்தனமா பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காரு அவரு. அவன் வந்து என்டிடிவி ரிப்போர்ட்டரை போட்டு துண்டை போட்டு இழுப்பதற்கும், இவர் லைட் ஆஃப் பண்ணி போட்டு இந்த விஜய் டிவில நீயானல ஒருத்தன் உட்கார்ந்துருப்பான், இவர் கெத்தாக உணர்கிறார் அப்படின்னு. அது மாதிரி அவர் லைட்டை போட்டு ஆஃப் பண்ணி போட்டு அப்படி உட்கார்ந்துருக்கான்னா, ஒரு தலைவனுடைய மனநிலை. அண்ணாதுரையும் எம்ஜிஆர் இப்படி லைட் ஆஃப் பண்ணி போட்டு விளையாடுவாங்களா? இது ஒரு தலைவனுக்கான அழகா? எந்த பண்பு இருக்கா? மேடையில வந்து இது பண்றது, ஹார்ட் எடுத்து உள்ள போட்டுக்கிறது, லிப் பிளேயிங்கிஸ் அடிக்கிறது, இது கட்சி. நீ ஆடியோ லான்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆடியோ லான்ச்ல என்ன சேட்டை பண்ணாரோ நீங்க, தனுஷ் பண்றாரு, சிம்பு பண்றாரு, சிம்பு சட்டையை கழிச்சு எறிகிறாரு. ஒரு ஆடியோ ஒரு நடிகை தன் ஷாலை தூக்கி எறிவாங்க. நீங்க பாப் சிங்கர்லாம் அமெரிக்கால பாத்தீங்கன்னா போட்டிருக்க ஷர்ட்டை கழட்டி விரிஞ்சிருவாங்க. அந்த ஷர்ட்டை எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய அந்த ஷர்ட் வந்து 3000 கோடி 3 கோடி 4 கோடிக்கு விலை போகும். மைக்கேல் ஜாக்சன்லாம் இருக்காங்கன்னா அவங்க வந்து ஷூ கழட்டி எறிவாங்க, இதை கழட்டி எறிவாங்க. அது மாதிரி துண்டை கழட்டி எறிறாரு. இல்ல, அந்த பேசிட்டு ஒருத்தர் வந்து துண்டத்துக்கு மூஞ்சி எறிறாரு. ரைட்டுங்க. அந்த கூட்டத்தை தன்வயப்படுத்த உங்களுக்கு ஒரு பாணி இருக்கு, விஜய்க்கு ஒரு பாணி இருக்கு, ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பாணி இருக்கு, அண்ணாமலைக்கு ஒரு பாணி இருக்கு. ஆமாவா? அதுல சில விஷயங்கள் நடக்கதாங்க செய்யும். அவர் சினிமாட்டிக்கா சிலதை பண்ணதா செய்வாரு. அவர் சினிமாவில இருந்து அதுதான் சொல்றேன், சினிமாவும் வேற, அரசியல் வேறு. ரைட். அங்க இருந்து அதை அரசியல் படுத்தணும். கேட்க வந்த கூட்டம் அல்ல, இது பார்க்க வந்த கூட்டம். ரைட். இது சீமான் சரியான ஆளா, சீமான் நம்ம நாட்டுக்காக பேசுறாரு, மண்ணுக்காக பேசுறாருன்னா அந்த கூட்டம் அப்படியே திரும்பி வரப்போகுது. நீங்க விமர்சனம் பண்ணுங்க, கொஞ்சம் எல்லையை மீறி போனீங்கன்னா அந்த கூட்டம் உங்களுக்கு எதிராக மாறுது. அங்க பூரா உங்களை திட்டிட்டு கிடக்குறாங்க. அண்ணன் சீமான விமர்சிக்கிறாங்க கடுமையான வார்த்தைகள். விமர்சனத்துக்கு எல்லை அளவுகோல் வைக்க முடியாது. அவங்க எக்ஸ்ட்ரீமா ஒரு அரசியலை கேவலப்படுத்தும் போது அதை பண்படுத்த வேண்டியது, அதை கட்டுப்படுத்த வேண்டியது, அதை நெறிப்படுத்த வேண்டியது இந்த காலத்துல ஏற்கனவே நிற்கக்கூடிய இது போன்ற சினிமாத்தனமான போலி அரசியலை வெறுக்கக்கூடிய, இந்த சாக்கடை அரசியலை வெறுக்கக்கூடிய, நாங்க முதலமைச்சர் ஆகணுங்கிறதுக்காக நாங்க அரசியல் வரலைங்க. உண்மையிலே இந்த நிலத்தில் ஒரு நல்ல அரசியலை விதைக்கணும், நல்லவர்கள் அரசியலுக்கு வரணும், இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும், படித்தவர்கள் அரசியலுக்கு வரணும். நீங்க ஒரு கற்பனை பண்ணி பாருங்களேன், இந்த கூட்டம் 26 ஜெயிச்சிருது. விஜய் முதலமைச்சர், புஷி ஆனந்த் உள்துறை அமைச்சர், ஆதவ அர்ஜுனா கல்வித்துறை அமைச்சர், லெப்ட் பாண்டி விளையாட்டுத்துறை அமைச்சர். நாடு விளங்குமா? கற்பனை பண்ணி பாருங்க. இந்த ரசிகர்கள் 36 பேரும் 36 துறைக்கு அமைச்சராகி 100 செல்லூராஜ் உருவாயிருவான். செல்லூராஜ் தியாகி ஆயிடுவாரு.
திண்டுக்கல் சீனிவாசன் பெரிய போராளி ஆயிடுவார். எடப்பாடி ஆட்சி ஆகச்சிறந்த ஆட்சியாக மாறிடும். ஸ்டாலின் ஆட்சி என்பது மிகப்பெரிய தியாக ஆட்சியாக மாறிடும். உதயநிதி ஸ்டாலின் உத்தமனா மாறிடுவார். இவங்க வந்தாங்கன்னா கட்சியில் இருக்கிற ஒருத்தனாவது பண்புள்ளவர்கள் யாராவது இருக்காங்களா? யாராவது வந்து அடிப்படை கூறுகள் அரசியல்னா என்னன்னு தெரியாதுங்க. அவனுக்கு அரசியல் என்ன தெரியுமா நினைச்சிட்டு இருக்கான்? ரீல்ஸ் போடுறது, ஷார்ட்ஸ் போடுறது, யூடியூப்ல வந்து வீடியோ போடுறது, அதுதான் அரசியல் நினைச்சிட்டு இருக்கான். அவன் அரசியலையே 30 செகண்ட் ரீல்ஸ் வந்து கத்துக்கிறானா. 30 செகண்ட் ரீல்ஸ் ஃபேக் வீடியோஸ்ல சீமானுடைய புகைப்படத்தை எடிட் பண்ணி போடுறது, என் படத்தை எடிட் பண்ணி போடுறது, அவன் அரசியல் நினைச்சிட்டு இருக்கான். இதுதான் சர்காஸ்டிக்கா. இது விளம்பர யுகங்க. இன்னொன்னு, அவங்க வந்து சினிமா தனத்திலிருந்து அரசியல் படுத்த வேண்டிய ஒரு கூட்டம். அது மெல்ல மெல்ல அரசியலா மாறும். அரசியலா மாறாது, மாறவும் கூடாது. சினிமாக்காரன் ஒருத்தன் வந்தா அவன் சிஎம் ஆனா அப்படின்னு ஒரு வரலாறு எழுதப்பட்டுச்சுன்னா அதை விட தமிழினத்துக்கு பெரிய கேவலம் எதுவும் கிடையாது. ஏற்கனவே நீங்க 50 வருஷமா சினிமாக்காரன் நாட்டை விட்டாச்சு. மீண்டும் ஒரு சினிமாக்காரன் வந்து நாட்டம்னா சினிமால இருந்து வந்து மட்டும் தான் நீங்க சிஎம் தேடுவீங்களா? இந்த மக்கள்ல எவனுமே வரக்கூடாது. கொஞ்ச நாள் கொடுத்துட்டீங்க, நீங்களும் கொடுத்துட்டீங்க. ஏதோ சொல்றேன், நம்ம சினிமாக்காரன் மட்டும் தான் சிஎம் ஆக முடியும் அப்படின்னு ஒரு தலையெழுத்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் இருக்காங்க. கேரளால மோகன்லால், மம்பூட்டி இருக்காங்க, ஆகச்சிறந்த நடிகர்கள். இங்க ஆந்திராவில் இருக்காங்க, கர்நாடகாவில் இருக்காங்க. இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட 29க்கும் மேற்பட்ட மாநிலங்கள்ல எத்தனையோ மாநிலங்கள்ல அமீர் கான், சல்மான் கான், ஷாருக் கான், எத்தனை நடிகர்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இல்லாத தகுதி, அவங்க எல்லாம் முதலமைச்சர் ஆசை வரல. ஏன்னா அந்த நிலத்துல வராது, வரவும் விட மாட்டாங்க. ஆனா இங்க மட்டும்தான் நடிச்சா நாட்டை கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு மனநிலை மக்களுக்கு இருக்குன்னா அதை மாற்ற வேண்டியது எங்களுடைய வேலை. ரைட்டுங்க. உங்களுக்கு நிகரானவங்க அவங்க இல்ல. அவங்க கிட்ட அவங்கள எதிரியா நீங்க கட்டமைச்சு இன்னைக்கு உங்க எதிரியவே நீங்க மறந்துட்டீங்களா என்னன்ற ஒரு சந்தேகம் வருது. இந்த மாதிரியான தவறான அரசியலை கையில் எடுக்கிற எல்லோருமே எங்களுடைய எதிரிகள் தான். போலி அரசியலை, திரை அரசியலை, சினிமா அரசியலை, இந்த அரசியலை கையில் எடுக்கிற எல்லோருமே எங்களுடைய எதிரிகள் தான். இன்னொன்று, பெரியாரை தூக்கக்கூடிய, திராவிடத்தை தூக்கக்கூடிய எல்லோருமே எங்களுடைய எதிரிகள் தான். திமுகவோட கொள்கையும் தாவேகாவோட கொள்கையும் ஒரே கொள்கைன்னு அவர் அறிவிச்சிட்டாரு ஆதவர்ஜுனா. திமுக கொள்கையும் தாவேகா கொள்கையும் ஒரே கொள்கை தான். திமுக அதை நடைமுறைப்படுத்தல, நாங்க நடைமுறைப்படுத்த போறோங்கிறாரு. அப்ப எங்க கொள்கை எதிரியை பொறுத்தல எங்களுக்கு ரெண்டு ஒண்ணு தான். நீங்க ஒரு காலகட்டத்துக்கு பிறகு மாறினீங்கல்ல, திரு சீமான் அவர்கள் மாறினார்ல. இந்த கொள்கை எல்லாம் தப்பு. என்ன மாறினார்? திராவிட மேடையில் பேசின, திராவிடத்தை ஆதரிச்ச, பெரியார் ஆதரிச்ச விட எப்ப மாறினாரு? அது போல் விஜயும் மாறுவார். விஜயும் ஒரு நாள் மாறுவார். அது இதெல்லாம் தொடங்கின பிறகு சீமான மாறினாங்களா? கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி அவர் திராவிட மேடையில பேசினாரு, பெரியாரிய மேடையில பேசினாரு, இதே கடவுள் மறுப்பு பேசினாரு. கட்சி தொடங்கிய பிறகு அவர் நேரடியாக திராவிடத்தை எதிர்க்க ஆரம்பிச்சார். பெரியாரே எங்கள் வழிகாட்டின்னு சொன்னாரு. பெரியாரும் ஒரு வழிகாட்டின்னு சொன்னாரு. பெரியார் தமிழை சனியன்னு அன்னைக்கும் சொன்னாரு. இன்னைக்கு எங்க அண்ணன் சீமான் பெரியாரை எதிர்க்கும் போதும் அதே ஸ்டேட்மெண்ட் எதுவும் மாறல. அன்னைக்கும் பெரியார் இல்ல, இன்னைக்கும் பெரியார். பெரியாரை நாங்க ஒரு வழிகாட்டியா இருக்கிறோம் அப்படிங்கிறத நாம் தமிழ்ச்சி தொடங்கிய பிறகு சொன்ன செய்தி. ஆனா தொடர்ச்சியா பெரியாரிஸ்டுகள் பெரியாரை பெரிய பிம்பமா காட்டி 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 கொண்டு போக மற்ற தமிழ் தலைவர்களை புறங்கடிக்கும் போது அந்த பிம்பத்தை உடைக்க வேண்டிய தேவை எங்களுக்கு வருது. ஒரு வரலாற்று தேவை காலம் உருவாக்குது. நீங்க சாதிகள் இல்லேடி பாப்பான்னு பாடிய பாரதிய பாப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தன் சாகும் நொடி வரைக்கும் சாதி பார்த்து பழகிய ஒருத்தர் பெரியார். கீழ்வெண்மணி படுகொலையில கோபால் நாயக்கரை கைது பண்ண கூடாது என்பதற்காக கடைசி வரைக்கும் உறுதியா நின்றவர் பெரியார். அவருக்கு எதிராக ஒரு அறிக்கை கூட போடாது பெரியவர். அப்படிப்பட்ட ஒரு பிம்பத்தை உடைக்க வேண்டிய தேவை ஏற்படுது, உடைக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? காலம் நகர்த்துது. இல்லைங்க, அவரே முழுமையான அரசியலுக்கு வந்து தினந்தோறும் வந்து முகத்தை காட்டல, தினந்தோறும் பேசல, வார இறுதி நாட்கள்ல தான் வராரு. அதையும் நீங்க விமர்சனத்தின் ஹாலிடே பாலிடிக்ஸ் இல்ல, நீங்க விளம்பரம் கொடுக்குறீங்க. இன்னும் அதிக விளம்பரம், வாரம் பூரா விளம்பரம் கொடுக்குறாரு திரு சாட்டை துரைமுருகன். சனிக்கிழமை அவர் வந்து உட்கார்ந்து கட்டினாரு, ஞாயிற்றுக்கிழமை அண்ணன் போட்டு ரெண்டா பொளந்துட்டாரு. அவ்வளவுதான். சனிக்கிழமை அவர் வருவாரு, நாங்க ஞாயிற்றுக்கிழமை உடைப்போம். தட்ஸ் ஆல். நீங்க வாரம் நீங்க 2 மணி நேரம், நீங்க காலையில 10 மணில இருந்து இரவு 10 மணி வரைக்கும் நீங்க கூட்டி பெருக்கி கூட்டினா கூட 2 செகண்ட்ல ரெண்டா பொளந்துட்டு போயிருவாரு எங்காலு. நீ போட்டு நீ சீப்பா போட்ட பலனை சீப் வச்சு முடிச்சாங்கிற பார்த்த மாதிரி தான் நாங்க. சரி, அவரு சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் அன்னைக்கே ஒரு நாள் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போறாரு. அதை நீங்க ஏன் விவாத பொருளாக்கி, இல்ல நீங்க வந்து அட்டாக் பண்ணி, நீங்க முக்கியத்துவம் கொடுத்து இன்னும் பிரம்மாண்டப்படுத்துறீங்க? 2 மணி நேரம் பேச்சுல 2 நிமிடம் தான் விஜயை பேசணும். நீங்க 1/2 மணி நேரமா உட்காந்து கழிக்கிட்டு இருக்கீங்க. 2 மணி நேரம் பேச்சுல சீமான் பேசுனது 2 நிமிடம் தான் விஜயை பேசணும். நீங்க அவ்வளவு முக்கியத்துவம் விஜய்க்கு கொடுக்க வச்சுட்டீங்க, கேள்வி கேட்க வச்சிட்டீங்க. நீங்க முக்கியத்துவம் நான் தமிழ் தேசிய அரசியலையும் சீமானுடைய மற்ற போராட்ட அரசியலையும் வாழ்வியல் அரசியலையும் நான் கொண்டு போய் பேசணும் நான் வந்தேன். ஆனா நீங்க இப்ப சாட்டை துரைமுருகன் கேள்வி கேட்க கடந்த 6 மாசத்துல நீங்க 6 இன்டர்வியூ எடுத்திருப்பீங்க. 6மே விஜயை திட்டினாதான் நீங்க வர்றீங்க. நான் விஜயை திட்ட சொல்லி வரலீங்க. விஜயை திட்டுறீங்கன்னு கேட்க, விஜயை திட்டுறீங்கன்னு சொல்றேன். விஜயை திட்டுனா நீங்க வர்றீங்கன்னா உங்களுக்கும் அவருக்கு என்ன லிங்க்? விஜயை திட்டுனா மாதேசுக்கு பதறுத ஓடியார பெத்த பிள்ளை அடிச்ச மாதிரி ஓடி வர்றீங்களே. இல்லைங்க, நீங்க விஜய நீங்க திட்டினா இல்ல, விஜய நீங்க திட்டினா திமுக ரசிக்குதுங்க.
திமுக ரசிக்கிறாங்க. இது வரைக்கும் திமுகவினர் சீமானை கொண்டாட மாட்டாங்க. ஆனா சீமான விஜய விமர்சிக்கிறத கொண்டாடுறாங்க. ஓகேங்களா? அத விமர்சனத்தின்பால் கூட இல்ல. திரு ராஜீவ் காந்தி, நாம் தமிழர் கட்சியிலிருந்து போன ராஜீவ் காந்தி, திமுகவின் மாணவரணி தலைவர், அண்ணன் சீமான் பேசியதை ரசித்து கேட்டேன். டிவிக்கிற கூட்டமா அப்படின்னு விஜய பேசினதை நான் ரசித்து கேட்டேன்னு உங்களை ரசிச்சேன்னு சொல்றாருங்க ராஜீவ் காந்தி. நன்றி சொல்லுங்க. நான் நன்றி சொன்னேன்னு சொல்லுங்க. எந்த இடத்துக்கு வந்திருக்கு பாருங்க. இப்போ அந்த கூட்டம் என்ன சொல்றாங்க, அந்த ரசிகர்கள் கூட்டம், அந்த தொண்டர்கள் கூட்டம், விஜய் அவரை போய் அப்பாவை பார்த்துட்டு வந்தாரு, ஐயா ஸ்டாலினை பார்த்துட்டு வந்தாரு, அதுக்கு பிறகுதான் வந்து அவர் எங்களை தாக்கிட்டு இருக்காரு. நீ வந்து அப்படின்னு பேய்படுற அளவுக்கு சில உண்மைகள். கொள்கை இல்ல கூமுட்டன்னு சொன்னது அப்பாவை பார்த்த பிறகா, அப்பாவை பார்த்த முன்பா? அதுக்கு இன்னும் நீங்க வேகம் எடுத்துட்டீங்க அப்படின்றாங்க. அப்ப ஸ்டாலின் வந்து ஐயா அண்ணன் சீமானுக்கு பணம் கொடுத்திருக்காரு. அது ஒரு விமர்சனம் பண்ண, நான் அதை ஏற்கலைங்க. ஆனால் இன்னைக்கு வந்து விஜயை நீ வந்து விஜய் எதிர்கொள்ள முடியாம அண்ணன் சீமானுடைய கரங்களை வந்து துணை தேவைப்படுது, பயன்படுத்தி கரங்கள்ல ஸ்டாலின் விழுந்துட்டாரா? ஏங்க விவாத பொருள் வருது? ஐயா ஸ்டாலினை பார்த்த பிறகுதான் விஜய் அதிகமா தாக்குறாரு சீமான்னு வருது. சபரீசனை சந்திச்சாருன்னு ஒரு விவாதம் வருது, தேவையில்லாம ஒரு சர்ச்சை வருது. ராஜீவ் காந்தி உங்களை ரசிக்கிறேன்றாரு, சீமான ரசிக்கிறேன்னு சொல்றாரு. சீமான் அவர்களுடைய பெயரை கூட உச்சரிக்க மறுத்த தலைவர்களுக்கு மத்தியில சீமான் நிர்மலா சீதாராமன் சந்திப்பு, சீமான் சபரீசன் சந்திப்பு, சீமான் ஸ்டாலின் சந்திப்புன்னு வருதுல்ல, அது நான் எங்களுடைய கட்சி வளர்கிறது அப்படிங்கிறத நாங்கள் பார்க்குறோம். அப்போ சீமான் தவிர்க்க முடியாத இடத்துக்கு வந்திருக்காரு. தமிழ்நாட்டு அரசியல அவரை தவிர்த்து விட்டு அரசியல் செய்ய முடியாது. இப்போ நீங்கள் முன்னாடி என்ன சொல்லலாம், டெல்லியில் போய் இவர் சந்திச்சாரு அவர் சந்திச்சாருமாங்க. இப்போ சீமான் சந்திச்சாரு, இப்போ நாளைக்கு மோடியும் சீமான் சந்திப்பு, சீமான் அமித்ஷா சந்திப்பு அப்படின்னு கூட வரும். ஏன்னா இந்த இடத்துல நான் சீமானை தவிர்க்க முடியாத இடத்துக்கு நகர்த்திருக்காங்க. இந்த 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 ஆட்டம் என்பது வெற்றி தோல்வியை தீர்மானிக்க இடத்துல வெற்றிக்கு பக்கத்துல நாம் தமிழர் கட்சி நெருங்கி வந்துருச்சு. புரியுதா உங்களுக்கு? அப்பதான் சீமானுடைய பேரை எல்லா ஊடகங்களும் பயன்படுத்த ஆரம்பிச்சு. சீமான் தம்ப்நெயில போட்டா வியூஸ் போகுது. நீங்க ஒரு முக்கியமான ஊடகம் தான் போட்டுச்சு. அந்த ஊடகத்துடைய பத்திரிகை இன்னைக்கு விற்பனையே இல்லை. 100 ஆண்டு கால பத்திரிகை விற்பனையே இல்லாமல் போயிடுச்சு. பிரிண்ட் மீடியா வேலைக்கு ஆகலை, டிஜிட்டல் மீடியாவுக்கு வந்துட்டாங்க. டிஜிட்டல் மீடியாவுக்கு வந்தோடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் வந்து எத்தனை நாளைக்கு அவங்க வந்து விஜயை பற்றியே போட முடியும்? அப்போ சீமான் ஃபோட்டோ வச்சா, ஒரு தம்ப்நெயில் வச்சா, ஒரு போஸ்ட் போட்டால் அது வியூஸ் போகுது, அது வந்து டிஆர்பியில் வருது அப்படிங்கும் போது அவங்க போடுறாங்க. இது ஒரு விமர்சன அரசியலுடைய இன்னொரு வடிவமாக தான் நம்ம பார்க்குறோமே ஒழிய, அண்ணன் சீமான் அவர்கள் யார் சொல்லியும் இயங்கக்கூடிய தலைவர் கிடையாது. அவருக்கு தெரியும். எங்க சினிமாவில் துப்பாக்கி தூக்குறவனை பார்த்து அரசியலுக்கு வந்தவர் கிடையாது. அவர் நிஜத்தில் உலகத்தின் 24 நாடுகளுக்கு சண்டை போட்ட தலைவனை பார்த்து அரசியல் வந்தவர். என்னுடைய போராட்டத்தினுடைய உண்மையை ஒரு 5000 பேர்ட்ட போய் சொல்ல முடியுமா தம்பி என்று தலைவர் கேட்டு இந்த களத்துக்கு வந்தவர். உங்ககிட்ட தான் விட்டுட்டு போறோம் சீமானண்ணா என்று சூசை சொல்லி களத்துக்கு வந்தவர் என் சீமான் அவர்கள். புரியுதா உங்களுக்கு? தடை செய்யப்பட்ட இயக்கத்தினுடைய தலைவரையே தலைவராக ஏற்றுக்கொண்டு, தடை செய்யப்பட்ட கொடியவே ஒரு கொடியாக மாற்றி, இந்திய தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. 0 to 8.2%. அது இந்தியாவில் எந்த கட்சிக்கும் சாத்தியப்படாது. இப்போ உங்களுக்கு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இல்ல, பணபலம் இல்ல, படைபலம் இல்ல, பெரிய சாதிய பின்புலம் இல்ல, பெரிய ஆள் பலமும் இல்ல, பெரிய திரை பிரபலமும் கிடையாது, பெரிய நடிகரும் கிடையாது, எதுவுமே இல்லாம 0, லிட்டரலி 0ல இருந்து ஒரு சாதாரண காட்டு கிராமத்துல பிறந்த ஒருத்தர் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய கட்சியினுடைய தலைவராக மாறியிருக்காருன்னா இந்த விமர்சனம் வர்றதை நாங்கள் வரவேற்கிறோம், அதை ரசிக்கிறோம். தமிழ்நாட்டின் தலைவன் சீமான் தொடர்ந்து ஒரு இன்னமுமே அவங்க வந்து நிரூபிக்கப்படாத ஒரு கூட்டத்தை பார்த்து ஏன் இவ்வளவு அச்சப்படணும், இவ்வளவு பயப்படணும்? அச்சம் இல்ல, இது ஒரு தவறான அரசியலுக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிற கவலை. மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க, மக்கள் முடிவு பண்ண போறாங்க. மக்கள்கிட்ட முடிவு செய்ய வைக்கிறது எங்களுடைய வேலை. இந்த தவறான அரசியல் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடக்கூடாது, ஒரு நச்சு தமிழ்நாட்டில் விதைக்கப்படக்கூடாது. இல்ல ஒரே நேர்கோட்டில் நிக்கிறீங்க. திமுக, நாம் தமிழர் கட்சி, விஜயை எதிர்க்கிறவங்க எல்லாம் ஒரே நேர்கோட்டில் நிக்கிறீங்கன்ற மாதிரி உங்களை எல்லாம் இப்ப திமுகவோட சேர்த்து வச்சு பேசுறாங்க. திமுக விஜய் எதிர்ப்பதற்கு என்ன காரணம் சொல்வதுன்னு தெரியாது. நாங்கள் சொல்வது காரணம் அது திராவிடத்தையும் பெரியாரையும் தூக்கி பிடிக்குது. அதனால எங்களுக்கு எதிரி. ஒரு போலி அரசியலை, சினிமா அரசியலை தூக்கி பிடிக்க எதிரி அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். உங்களை கொம்பு சீவி விடுறாங்க விஜய்க்கு எதிரா அப்படின்றாங்க. திரு சீமானை இயக்குகிறார்கள் விஜய்க்கு எதிரா. அதான் தெளிவா சொன்ன, சீமான் அவர்களை யாராலும் இயக்க முடியாது. அவர் ஒரு முடிவு எடுத்துட்டாரு. நீங்க 2024 அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி மாலை 7 மணிக்கு சீமான் பேட்டி கொடுத்திருக்காரு. அப்ப வரைக்கும் விஜய் அவர் ஆதரிச்சாரு. மாநாட்டு பேச்சை பார்த்த பிறகுதான் 2024 நவம்பர் மாதம் 1ஆம் தேதி தமிழ்நாடு நாள் பொதுக்கூட்டம் சென்னை நடைபெற்றது. அதுலதான் ஒண்ணு அந்த பக்கம் நெல்லு, இந்த பக்கம் நெல்லு, நடுவுல லாரி வந்து அடிபட்டு செத்துருன்னு சொன்னாரு. அது முதலமைச்சரை பாக்குறதுக்கு முன்னாடி தானே, சபரீசனை பார்த்ததாக சொல்லப்படுவதற்கு முன்னாடி தானே. அன்னிலிருந்து விமர்சனம் வச்சுட்டோம். இன்னொன்னு சொல்ல போனா, சர்க்கார் படத்துக்கு போய் எடப்பாடி பழனிசாமி கை கட்டினார்ல, நீ எல்லாம் என் தம்பியா? எடப்பாடி பழனிசாமி போய் கை கட்டி நிக்கிற? அவரெல்லாம் முதலமைச்சரா இறங்கி வந்தா பக்கத்து வீட்டுக்காரன் கூட தெரியாது. நீ தமிழனா போல்டா நிக்க வேண்டாமா அப்படின்னு சீமான் பேசியிருக்காரு.
அப்படி பேசியிருக்க ஒட்டுமொத்தமான விஜய் ரசிகர்களும் அண்ணன் சீமானுடைய பேரை போட்டு ஆபாசமா வார்த்தையை போட்டு ஹேஷ்டாக் போட்டு ட்ரெண்ட் பண்ணாங்க 2018 சர்க்கார் படம் வந்தப்போ. அப்பவே எதிர்த்து பேசினாரு. தப்பு செஞ்சா அடிச்சிருக்காரு. நீ ஏன்டா கை கட்டி நிக்கிற, துணிஞ்சு நில்றா, தமிழன் நினைச்சேன், நீ கோழையா இருக்கு, நீ என் தம்பியா எப்படின்னு பேசுறது இருக்கு. வேணும் உங்களுக்கு வேணுமா? அந்த கூட்டம் சீமான் அவர்களையும் ரசித்தது, சீமான் அவர்களையும் எங்க அண்ணனுடைய அண்ணன் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க, உண்மையாவே நினைத்தார்கள். ஆனால் அந்த கூட்டம் இன்னைக்கு அதிகமான வெறுப்பை சீமான் மீது உமிழ்கிறார்கள். அந்த இடம் ஆபாசமா போயிட்டு இருக்கு. இல்ல, உண்மையா போட்டு சீமான் உடைக்கும் போது அது அவங்களுக்கு வருத்தம் வருது. தாவேக்கால இருக்கக்கூடிய சின்ன சின்ன பசங்க பேசுறாங்க. தாவேக்கால கூடிய நபர்கள் அரசியல் படுத்தப்படணும், அவனுக்கு ஒரு அரசியல் புரிதல் வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அது ஒரு சோசியல் டெஸ்டா இருக்கு, அது ஒரு சமூக குப்பையா இருக்கு. இவ்வளவு சமூக குப்பை தமிழ்நாட்டில் இருந்துச்சு அப்படிங்கிறத விஜய் மூலமா நம்ம தெரிஞ்சிருக்கோம். விஜய் ஒரு நல்ல அந்த பசங்களை நல்வழிப்படுத்தி நீங்க கூட்டு வர மாதிரி தெரியல. அவங்க மேல இன்னும் உங்க மேல வெறுப்பை இன்னும் அதிகப்படுத்துற மாதிரி இருக்கு நீங்க பேசுறது. இல்ல, இது நல்வழிப்படுத்தக்கூடிய கூட்டமா, இது தமிழ்நாட்டுக்கு தேவையற்ற கூட்டமானு நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா இது அழிக்க வேண்டிய கூட்டம் இல்லைங்க, சரிப்படுத்த வேண்டிய கூட்டம் தானே. ஆமா தானே, சரிப்படுத்தணும் தான். சரிப்படுத்தணும். நீங்க சரிப்படுத்துற மாதிரி தெரியல, இன்னும் வெறுப்பை அதிகப்படுத்துற மாதிரி இருக்குது, கோபப்படுத்துற மாதிரி தெரியுது. சின்ன சின்ன பசங்க எல்லாம் பேசுறாங்க. ஒரு ஆசிரியர் ஒரு மாணவன் தவறு செய்யறான்னா அவன் கண்ணத்தை தடவுறது ஒரு முறை இருக்கு. இன்னொரு பக்கம் கிரவுண்ட் 4 சுத்தி வா, இந்த டேபிள் மேல ஏறி நெல்லு, தோப்பு கரணம் போடு அப்படின்னு ஒரு முறை இருக்கு. இப்ப அண்ணன் சீமான் ஒரு அரசியல் ஆசிரியராக இருந்து கொண்டு தவறு செய்யக்கூடிய அந்த தாவேக்கா தொண்டர்களையும் ஒரு சுத்தி வாங்குறாரு. இதை அவனை காயப்படுத்தலாம், அவனை கஷ்டப்படுத்தலாம். ஆனா இது ஒரு பண்படுத்துவதற்கு தான். அவர் பேச மரத்தை கட்டிப்பிடிக்கிறார் சீமான்ங்கிறான். அவனுடைய புரிதல் அவ்வளவுதான். நீ மரத்தை கட்டிப்பிடிக்கிறவன் ஒருத்தன் திட்டுறான், சீமான் அங்க சூற விட்டுருவான், சீமான் வெட்டிடுவான், குத்திடுவான்னு ஒருத்தன் பேசுறான். புரியுதா உங்களுக்கு? அப்போ அவர் ஏன் மரத்தை கட்டிப்பிடிக்கிறாங்கிற அந்த அரசியல் அவனுக்கு புரியல. இன்னைக்கு மரம் இல்லை என்றால் மழை இல்லை, மழை இல்லை என்றால் இங்க நீர் இல்லை, நீர் இல்லைன்னா சோறு இல்லை, சோறு இல்லைன்னா அங்க உயிர் இல்லை, நீ வாழ முடியாது. அவர் பேசுறது ஒரு பெரிய ஒரு சூழலியல் அரசியல். சூழலியல்லாம் என்னன்னே அவருக்கு தெரியாது. அப்ப அவன் தெரிந்து கொள்வதற்கு இன்னொரு 4-5 வருஷம் ஆகும். அவன் இப்பதான் 20 வருஷம் நிற்கிறான், 10 பருவத்தில் நிற்கிறான். அவன் தெரிந்து கொள்ள வரும். அவனுக்கு சேர்த்த பட வேண்டியிருக்கு. இதை தாவேக்காரங்க யாரும் பேச மாட்டாங்க. அவங்க விஜய் விஜய் விஜய், ஓட்டு ஓட்டு ஓட்டு, அதை பேசுவாங்க. நாம பேசுறது உலக அரசியல், சூழலியல் அரசியல், பன்னாட்டு அரசியல். அதை அவன் புரிந்து கொள்வான். புரிந்து கொள்வதற்கு காலம் எடுக்கும். புரிந்து கொண்டு வருகிற பொழுது அவனும் நாளைக்கு 100 விழுக்காடு மாறுவான். அது மாத்திர முயற்சியில் நாங்கள் ஈடுபடுவோம், அது வேற விஷயம். ஆனா இப்போ அவன் எந்த மாதிரி இருக்காங்கிறத சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்கு. சுட்டி காட்டலன்னா இது நல்லது போல இருக்கு அப்படின்னு இன்னும் நிறைய பேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு பொண்ணு புருஷன் நிக்கிறாங்க, புருஷன் பக்கத்துல விஜய பாத்துருச்சான். அவன் புருஷன் நான் நயன்தாரா பாத்துட்டோம்னு அழுதா எப்படி இருக்கும்? அவன் முன்னாடி ஏத்துக்கோளா? ஒரு பெண் ஒருத்தரை பார்த்துட்டாங்கன்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுது, இன்னொரு பெண் என்ன பண்றாங்கன்னா பார்க்கலன்னு அழுது. விஜய் தான் எனக்கு உயிர், எனக்கு என் மாமா கூட பிடிக்காது, விஜய் மாமா தான் பிடிக்கும் அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லுது. தமிழ் பெண்கள் எவ்வளவு கூட்டமே ஒரு காலத்துல எங்க அண்ணன் சீமானை பார்க்கும்போது அந்த உணர்ச்சி மிகுதியில பேசனதும், அவரை நான் தொட்டுட்டேன், அவரோட புகைப்படம் எடுத்துட்டேன்னு இதை சீமானை பார்க்க யாரும் வரது கிடையாது. சீமானுடைய கருத்தியலை கேட்க வருவாங்க. அதுல கருத்தியல ஈடுபடும் போது ஒரு அண்ணன் தம்பி பாசம் உருவாகி அண்ணன் சீமானோட புகைப்படம் எடுத்துக்கொள்வாங்க, செல்ஃபி எடுத்துக்கொள்வாங்க. அது வேற விஷயம். ரசிக மனப்பான்மையில் அண்ணன் சீமானோட யார பெரியப்பா சித்தப்பா மாமா அண்ணன் தம்பின்னு அண்ணன் சீமானோட அணுகி புகைப்படம் எடுப்பாங்களே ஒழிய யாரும் அவர் ரசிகர் மனப்பான்மையில் அவருக்கு முத்தம் கொடுப்பதோ அவரை கட்டி பிடிக்கிறதோ அந்த மாதிரியான மனநிலை கொண்டவர் யாரும் கிடையாது. ஆனா விஜயை ஒரு திரைப்படத்தை நீங்க சன்னி லியோனை பார்க்க ஒரு கூட்டம் கூடுது, எதுக்கு? ஒரு கிரேஸ். நயன்தாரா பார்க்க ஒரு கூட்டம் கூடுது, ஒரு கிரேஸ். இப்ப சிம்பு களத்துக்கு வந்தாலும் அவருக்கு ஒரு கூட்டம் கூடும். அஜித் அவர்கள் வந்தா இதை விட பன்மடங்கு கூட்டம். ஆனா இது ஓட்டு போடுற கூட்டம், இது ஓட்டு போடுற கூட்டம், நாளைக்கு ஓட்டா மாறுற கூட்டம் ஓட்டா மாறாது அப்படிங்கிறதுக்கு தமிழ்நாட்டில் பல சான்றுகள் இருக்கு. சரி, வடிவேலை விட ஒரு சிறந்த சான்று கிடையாது. 2011 தேர்தலில் வடிவேலு தமிழ்நாடு முழுக்க இறங்கி போறாங்க, பெருங்கூட்டம் கூடிச்சு. ஆனா அந்த தேர்தலில் திமுக எதிர்கட்சியா கூட வரல. விஜயகாந்துக்கு இதை விட பெருங்கூட்டம் கூடிச்சு, ஆனா ஓட்டா மாறல. புரியுதா உங்களுக்கு? அவர் எதிர்கட்சியா வந்தாரோட அது அதிமுக கூட்டணியில வந்தாரு. அதுக்கப்புறம் எப்படி அண்ணனாலும் தெரியும். இது மாதிரி தமிழ் நடிகர்கள் யாரு களத்துக்கு வந்தாலும் வரும். நீங்க நமக்கு திருச்சியில இருந்தனால தெரியும் யார் யாரெல்லாம் அந்த களத்துக்கு போய் நின்னாங்க அப்படின்னு. சாதாரண மக்கள் நிறைய பேர் போய் நின்று இருக்காங்க. அவங்க யாருமே அவங்களுடைய ஓட்டர்ஸ் கிடையாது. விஜய் கத்தி படத்தில் நடிச்சவர்ல உண்மையிலே கலரா, சிகப்பா, ஹைட்டா, மறு உண்மையிலே இருக்கா, மீசை நரைச்சிருக்கா, அது உண்மையான முடியா, டோப்பாவா, இப்படி பல கேள்வியோடு பார்க்க போனவன் பல பேர். புரியுதா உங்களுக்கு? ஒரு தடவை பார்த்துட்டான், அவ்வளவுதான். இல்ல இந்த ஓட்டுனால நம்ம ஓட்டுக்கு எதுவும் சேதாரம் இல்லைல்ல. நாம் தமிழர் கட்சியுடைய வாக்காளர் என்பவர்கள் இந்த நிலத்தையும் இந்த வளத்தை, இந்த மண்ணை, இந்த மக்களை நேசித்து வாக்கு செலுத்தக்கூடியவங்க. சரி, இந்த திராவிட தேசிய அரசியல் வேண்டாம், ஒரு நல்ல அரசியல் வேணும்னு நினைச்சு
ஒரு பியூர் ஓட்டர்ஸ், இந்தியாவிலே ஒரு பியூர் ஓட்டர்ஸ் இருக்குன்னா அது நாம் தமிழ் கட்சி தான். இந்த ஓட்டுல ஒரு ஓட்டை கூட எவனாலையும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது, அந்த எவனாலையும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. இது நமக்கு நமக்கு வந்து பொருட்படுத்த வேண்டிய கூட்டம் இல்ல, ஆமாதானே? நம்ம ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு மக்களுக்கும் இல்ல, உயிர்நேய அரசியல் பண்றோம், உலக அரசியல் பண்றோம், நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்து உயிர்நேயம் மனிதநேய அரசியல் எல்லாம் பார்க்கக்கூடியவங்க திரு சாட்டை துரைமுருகன் 5 பேர் மயங்கி போறாங்க, அணிலுக்கு தண்ணி ஊத்துற மாதிரி நீங்க ஒரு போட்டோவை வெளியிடுறீங்க. இவங்களுக்கு ஏன் அந்த மனிதநேயம் செத்து போச்சு? ஏன் உங்களுக்கு அந்த மனிதநேயம்? அணிலுக்கு தண்ணி ஊத்த கூடாதா? இல்லைங்க, இல்ல அணிலுக்கு தண்ணி ஊத்துறது உயிர்நேயம் தானங்க. 5 பேர் மயக்கம்னு சொல்லி அணில் குஞ்சுக்கு தண்ணி ஊத்துறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏன் அந்த அளவுக்கு மனிதநேயம் செத்து போச்சுன்னு நான் கேக்குறேன். அந்த 5 பேர் மயங்கனவங்க நம்ம வீட்டுக்காரங்க தானே. நம்ம உயிரா இல்லையா? அணில் உயிரா இல்லையா? இல்ல இது அந்த நேரத்துல உங்களுக்கு வந்து ஒரு மனதுல ஒரு வருத்தம் வேணும்ல. நீங்க அந்த இடத்துல கிண்டல் தான் பண்றீங்க. உயிரா இல்லையான்னு கேக்குறேன். நான் அணில் தானே தண்ணி ஊத்துனேன், அணில் இருந்து தண்ணி பாட்டில புடுங்கலையே, தண்ணி கொடுங்கடான்னு சொல்றேன். அணிலுக்கு தண்ணி கொடுங்க, அணிலுக்கு தண்ணி ஊத்தணும், காக்காவுக்கும் தண்ணி ஊத்தணும், எல்லாருக்கும் தண்ணி ஊத்தணும்ல. இதுல என்ன தப்பு? இந்த அணில்கள் உங்களை நிறைய டிஸ்டர்ப் பண்ணுதோ, அதனாலதான் நீங்க கொஞ்சம் அணில் மேலே ஏறி போனா நமக்கு சுகமா தான் இருக்கும், அது டிஸ்டர்ப்லாம் பண்ணாது. அணில் டிஸ்டர்ப் பண்ணுது, விஜய் தான் டிஸ்டர்ப் பண்ணுது. பாவம், அவர் வண்டியை தான் பிராண்டி வச்சிருக்கு, அவருடைய கொடிக்கம்பத்தை தான் தூக்கி அவர் மேலே போடுது. அது அவருக்கு டிஸ்டர்பன்ஸ் கூடிய, நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. விஜய் எதிரியா தான் பாக்குறீங்க. அப்ப நீங்க விஜயனுடைய அரசியல் எதிரி, விஜய் எதிரியா பார்க்கல. விஜயனுடைய அரசியல், அவருடைய கோட்பாடு, அவர் எடுத்து வைக்கிற அரசியல் எங்களுக்கு எதிரி அரசியல் தான். அவர் ஒரு ட்ராக்ல போட்டு அழிக்கப்பட வேண்டிய அரசியல் தான். இல்ல, அவர் ஒரு ட்ராக்ல போட்டு நீங்க ஒரு ட்ராக்ல பயணிங்க, மக்கள் முடிவு பண்ண போறாங்க. அப்படி கிடையாது. மக்கள் முடிவு பண்றதுக்கு முன்னாடி மக்களை முடிவு செய்ய சொல்ற இடத்துல நாங்க இருக்கிறோம். மக்களுக்கு எது நல்ல அரசியல், எது கெட்ட அரசியல் நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. அதை நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். அதை நீங்க சொல்லக்கூடாது, நீங்க சொல்லக்கூடாது இல்ல. அவர் அப்படியே விடுங்க. இல்ல, திமுக நினைக்கிறாங்களா இப்போ நாம் தமிழர் கட்சி விஜய் அட்டாக் பண்றாங்க, நம்ம வேலை சுலபமாச்சு, அவங்க பண்ணட்டும், அவங்கள நீங்க எதுவும் தொடாம அமைதியா இருங்க அப்படின்னு அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுக்குறாங்களா இப்போ? அப்ப பாருங்க, நாங்க என்ன முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னா, இந்த ரெண்டையும் ஒரே குழியில போட்டு மூடணும்னு நாங்க நினைக்கிறோம். ஒரு குழி வெட்டியாச்சு 26ல, அந்த 26 குழியில இந்த ரெண்டையும் போட்டு மூடிடும்னு நாங்க நினைக்கிறோம். மக்கள் தான் முடிவு பண்ண போறாங்க. முடிவு பண்ணட்டும். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி.